பார்க்கறதுக்கு எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான். அதுக்கு வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டு மிளகா பொடி தான். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது வந்து கார்ன்ஃப்ளவரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கலருக்காக நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீரி மிளகா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூனு தேவைக்கானது சேர்த்துடலாம். நல்லா பாதி லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை நான் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துடுறேன். சிக்கனை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். 65க்கு வந்து எலும்பு சேர்க்க மாட்டாங்க. நான் எலும்பு வந்து அதாவது சிக்கனோட எலும்பு வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து எலும்பையும் நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் கூட மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து 65 வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமா. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து மசாலாலாம் கரையாமல் இருக்கும். ஆயில் சூடாக இல்லாமல் நம்ம வந்து சிக்கன் இதில் தூக்கி போட்டோம்னா சிக்கனோட மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். சிக்கன்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டோம், இன்னொரு பேட்சை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வந்து எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம பாருங்கள், நம்ம சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.